பிதாவே, இந்த நல்ல நேரத்தை நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிற எல்லா காரியங்களும் எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் ஃபுல்லாக கேட்டாலுமே, இப்போ நான் எடுத்த கிளாஸை திரும்ப என்கிட்ட திரும்ப சொல்லுங்கன்னும் போது அதில் 40% தான் நான் ப்ரீச் பண்ண எனக்கே ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அவங்க டைப் பண்ணி மெட்டீரியலை வச்சுருந்தப்போ இவ்வளோ மீட்டர் பேசியிருக்கிறோமா அப்படின்றத எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ மெட்டீரியல் நோட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களே, இப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். அதுதான் உங்கள் மைண்டில் 30%, 70% அதில் இருக்கும். அதை மறுபடியும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எடுக்கிற நோட்ஸை நீங்கள் எடுத்துக்காங்க. ஸோ ஒய் கிரேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ஏன் இந்த லெவல் 1 நம்ம கிருபையை பற்றி படிக்கணும் அப்படின்றதுக்கு 2 விஷயம் இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, வேதம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு கட்டிடம் என்று தான் சொல்லுகிறது. ஸோ கட்டிடம் என்றால் அதனுடைய அஸ்திபாரம் எவ்வளோ முக்கியமானதோ, அப்படி இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டிடம் தான் சொன்னார். 2 மனிதர்கள் என்ன செய்தார்கள்? வீடு கட்டினார்கள் அப்படின்றார். பவுல் அதை பில்டிங் தான் சொல்கிறார். வேதத்தில் பேதுரு அதை பில்டிங் தான் சொல்கிறார். ஸோ ஒரு பில்டிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டி மேலே கொண்டு வராங்களோ, அப்படி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறார். இதில் ஃபவுண்டேஷன் என்பது தான், அதாவது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசு. அப்போ அஸ்திபாரத்துலேருந்து நம்ம தொடங்கணும். அஸ்திபாரம் என்னென்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கிருபை என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கிரியை என்றால் நான் செய்வது, கிருபை என்றால் நான் செய்ய வேண்டியதை எனக்கு பதிலாக வேறு ஒருவர் செய்து முடிப்பது கிருபை. இங்கே பாருங்க, கிரியை என்றால் நான் செய்ய வேண்டியதை எனக்காக நானே செய்வது கிரியை. இரக்கம் என்றால் நான் செய்ய வேண்டியதை செய்யாமலே ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் நான் வரேன். அந்த வேலையை நானும் செய்யலை, எனக்காக வேறு யாரும் செய்யலை. இதுக்கு பேர் தான் இரக்கம். கிருபைனா நான் செய்ய வேண்டியதை நான் செய்யலை, ஆனால் எனக்கு பதிலாக ஒருத்தர் என்னை விட அழகாக செஞ்சுருக்கிறார். அவர் செய்து முடித்ததின் அடிப்படையில் தைரியமாய் உள்ளே வருகிறேன். இதற்கு பேர் தான் கிருபை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன? போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவையே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. அப்போ கிருபையை பேசுகிறீங்கனாலே அஸ்திபாரத்தை பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலாவது, உங்களையும் என்னையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வேதம் ஒரு கட்டிடமாகத்தான் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற மாளிகை. நம்ம கெட்டப்பட்டு வருகிறோம். கடைசி வார்த்தை பாருங்களேன். நம்மளை கெட்டி முடிக்கலை, நம்மளை கெட்டிக்கிட்டே வராரு. ஸோ நம்ம ஒரு மாளிகை. இந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2:5 சொல்லுது, நம்ம ஒரு மாளிகை. பவுல் சொல்கிறார், இந்த மாளிகையில் அழகான மாளிகை இருக்குது, டெக்கரேட்டட் மாளிகை இருக்குது, சும்மா ஒரு மாதிரி ஏதோ தானோன்னு இருக்கிற மாளிகை இருக்குது. மாளிகைக்கு மாளிகை வித்தியாசமாகுது. அவர் சொல்கிறாரு, மாளிகையை பற்றி பிரச்சனை கிடையாதுப்பா, ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்றார். ஸோ மாளிகைன்ற 2:5. எபேசியர் 2:20 வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். ஸோ கட்டிடம். நான் ஒரு கட்டிடம், நான் ஒரு மாளிகை. ஓகே, 22 வாசிங்க.
எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:9 வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்க யாரா? நீங்கள் தேவனுடைய பண்ணையும் பண்ணை, தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். மாளிகை. மூணு 10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பவுல் ஒரு விஷயம் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் அஸ்திபாரம் தான் போட்டேன். அப்போ பவுல் வந்து பில்டிங்கிலே கான்சன்ட்ரேட் பண்ணல. பவுல் வந்து ஒரு அபண்டன்ட் நாலேஜ். அவனுடைய ரெவலேஷன் ஃபுல்லாக அவர் ஃபவுண்டேஷன் தான்றார். ஏன்னா இயேசு சொன்னார், பில்டிங் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஃபவுண்டேஷன்னா ஒன்று மண்ணில் இருந்துச்சு, ஒன்று கல்லில் இருந்துச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் புயல் வந்து அடித்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபவுண்டேஷன் தான் நின்றுச்சு. இப்போ புரியுதா ஏன் ஃபவுண்டேஷனை போடுறோம்னு? பில்டிங் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபவுண்டேஷன் ஒன்று மண்ணில் இருக்குது, ஒன்று கல்லில் இருக்குது. கல்லில் இருக்கிற நிற்கிது. அப்படித்தான் பிரமாணத்தின் மேலே ஃபவுண்டேஷன் போடப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது, கிருபையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. ஆனால் புயல் வரும்போது அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட, கிருபையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நிற்கும். சரி, நான் அஸ்திபாரம் போட்டேன். வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பார்த்தீங்களா, இப்போதான் மேட்ருக்கு வர்றார். இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் போட போறாரா போட்டுட்டாரா? அதுதான் மேட்ரே. சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல். பார்த்தீங்களா, போடப்பட்டு இருக்கிற. அப்போ இட் இஸ் அ ஃபினிஷ்டு ஒர்க். ஃபினிஷ்டு ஒர்க். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம். அதுக்கு மேலே தான் நம்ம கட்டுறோம். நீ எதை வேணாலும் கட்டுங்க, ஆனால் சிலுவையில் இயேசு முடிச்சாரு என்கிற அஸ்திபாரத்தின் மீது நீங்கள் கட்ட வேண்டும். அதனால தான் அந்த அஸ்திபாரம் என்னன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும். இல்லாட்டி மனிதன் கிரியலுக்குள்ளே போயிடுறான். இல்லை, நான் எது கட்டினாலும் அது நிற்கிதுன்னா அது சிலுவையில் இயேசு செஞ்சு முடித்ததுனால நிற்கிது என்கிற மனநிலையோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட வேண்டும். சரி, அடுத்து 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பார்த்தீங்களா, இப்போ என்ன சொல்லுது பைபிள்? நீங்கள் தேவனுடைய ஆலயம். போதும். இப்போ உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லுது பைபிள்? ஒன்று, நீங்கள் மாளிகை. ரெண்டாவது, நீங்கள் கட்டடம். மூணாவது, நீங்கள் வாசஸ்தலம். நாலாவது, நீங்கள் பண்ணை. திரும்பவும் மாளிகை. அடுத்து ஆலயம். இந்த நான் மாளிகையாக இருந்தாலும் கட்டடமாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் எனக்கு அஸ்திபாரம் என்னென்னா கிருபையின் உபதேசம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமான உபதேசம் என்னென்னா இயேசு முடித்தது, இயேசு முடித்தது, இயேசு முடித்தது. இன்றைக்கி பில்டிங் எல்லாம் ஓகேன்னுவாங்க, ஆனால் அஸ்திபாரத்தில் வைக்கும்போது தான் இல்லைங்க சார் நம்ம வந்து அப்படின்னு தொடங்குவாங்க. கிருபை கூட வேறு எதையுமே நீங்கள் சேர்க்கவே முடியாது. போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம். கிரேஸ் ப்ளஸ் நத்திங் கிவ்ஸ் சால்வேஷன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். கிரேஸ் ப்ளஸ் நத்திங். சாப்பாட்டில் கையை போட்டால் கெட்டு போயிரும்ன்றீங்களே,
அப்படி கிரேஸில் வந்து கிரியையை கலந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால தான் பைபிள் சொல்லுது வந்து கிருபையோடு கிரியை சேர்த்துட்டினா அதுக்கப்புறம் அது கிருபையே கிடையாதான். இலவசமாய் கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீங்கள் எப்படி நீதிமான் ஆனீங்களா சொல்லுங்களேன்? இலவசமாய், எல்லாம் சொல்லுங்கள். இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக. இலவசம். நீங்கள் நீதிமானானது என்னது? இலவசம். எல்லாம் சொல்ல முதல் தடவை ஆனது இலவசம், ரெண்டாவது தடவை நீதிமானார் இலவசம் கிடையாது. நீ எத்தனை தடவை நீதிமான ஆனாலும் அத்தனை இலவசம். நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபோனு இலவசம், வாங்கிக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வேகமாக வராரு. அவர்கிட்ட வந்து ஃபோனை இலவசமாக கொடுத்துட்டு ஒரு ரூபா மட்டும் கொடுங்கன்றேன். நான் ரூபா வாங்கிட்டேனாலும் இந்த ஃபோன் இலவசம் சொல்லுங்கள் கிடையாது. அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்தா நான் வாங்கியிருக்கிறேன். நான் ரூபா கொடுத்தா கூட அந்த இலவசம்ன்ற வார்த்தை கெட்டு போயிடும். அப்போ இலவசம்னா என்ன? எதுவுமே கொடுக்காம நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ராமன் சொல்லுங்கள். ஆமே, எதுவுமே கொடுக்காம எனக்காக பெர்ஃபெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் என் லைஃபுக்கு போடப்பட்டிருக்கு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து என் பேருக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு பேர் தான் வந்து கிரேஸ், போடப்பட்டு இருக்கிற அஸ்திவாரம். கிருபை எதுக்கு படிக்கிறேன்னா அந்த மைண்ட் செட்டு தான் கிறிஸ்டியன் லைஃபுக்கே பேஸ்மெண்ட்டு. பலமுறை இந்த மனது கிரியைக்குள்ளே போக பார்க்கும். அதனால தான் இந்த ஃபவுண்டேஷனை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போட வேண்டியதாக இருக்கிறது. நம்மளை ஆலயம்னு சொல்லிடுச்சு. இப்போ ஒரு ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எதெல்லாம் வந்து அந்த ஆலயத்தில் இருக்கணும்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சாலமன் கட்டின ஆலயத்தில் போனீங்கன்னா அதில் அவன் யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆலயத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் கர்த்தர் சித்தம்னு அதை கூட நம்ம ஒரு சிலபஸ் ஒரு பாடமாக வச்சுக்கலாம், தனியாக ஒரு பாடத்திட்டமாக, அது ஒரு கோர்ஸாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற பொண்ணு, அதில் யூஸ் பண்ணுற வெள்ளி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆலயத்தை நீங்கள் எப்படி வந்து இது பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக சாலமுடைய ஆலயத்தில் எல்லாமே கோல்டு தான். நம்ம உள்ளும் புறமும் கோல்டு தான். வெள்ளியை வந்து அவன் யூஸ் பண்ணவே இல்லையா. வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லைன்னு தான் இருக்குது. சகலமும் அவன் தங்கத்தினால் செய்திருந்தான். புதிய ஏற்பாடு சொல்கிறது தங்கம்னா என்ன? அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் வெளியேறப்பெற்ற உங்கள் விசுவாசம். அப்போ சாலமோன் தேவாலயத்தில் உள்ளும் புறமும் வெறும் கோல்டு மாதிரி, இந்த ஆலயத்தில் உள்ளும் புறமும் வெறும் ஃபெய்த்து தான், விசுவாசம்தான், கிரியை கிடையாது. ஃபெய்த் இஸ் த மேஜர் ஏரியா வந்து ஆஃப் த டெம்பிள் விச் இஸ் கவரிங் ஓவர் த டெம்பிள். உள்ளும் புறமும் வந்து கம்ப்ளீட் வந்து இது வந்து விசுவாசம்தான். ஸோ இது வந்து ஆலயம். இப்போ ஆலயம்னும் போது நல்லா கவனிங்க, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37, 38 சாலமன் தேவாலயத்தை கட்டினதில் வந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், அப்புறம் நம்ம அடுத்து கடந்து செல்வோம். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித் தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 4ஆம் வருஷத்தில் தொடங்கி 11ஆம் வருஷத்தில் வந்து ஆலயத்தை முடிக்கிறான். ஆலயம் கட்டினது 7 வருஷம், அஸ்திவாரம் போட்டது சொல்லுங்கள் 4 வருஷம், மொத்தம் 11 வருஷங்க. 7 வருஷம் பில்டிங் கட்டியிருக்கானா. ஃபவுண்டேஷன் மட்டும் எத்தனை வருஷம் போட்டிருக்கான்? 7:1 வாசிங்களேன், புரியும். 7:1 வாசிங்க. சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. 7:1 வந்து 13 வருஷம் சொல்லுது. ஸோ இந்த 13 வருஷத்தை பிரிக்கிங்க. 4ஆம் வருஷத்துலேருந்து 11ஆம் வருஷம் வரைக்கும் ஆலயத்தை கட்டியிருக்கான். 1ஆம் வருஷத்துலேருந்து 4ஆம் வருஷம் வரைக்கும் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கான். ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் சாலமோன் 4 வருஷம் எடுத்துக்கிட்டான். கிரேஸ்
இயேசு முடித்தார்ன்ற ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இல்லாத விஷயம். அதனால தான் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபவுண்டேஷன் வந்து வீக் ஆகி போச்சு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஃபவுண்டேஷன் தான் மேட்டர். இயேசு பேசும்போது ஃபவுண்டேஷன் தான் பேசுகிறாரு. 2 மனிதர்கள் வீடு கட்டினார்கள். ஒருத்தர் வீடு, ஒருத்தர் சினிமா தேட்டரை கட்டினார். 2 பேர் வீடு தான் கட்டினாங்க. 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு போனார்கள். இது வந்து தனி பாடமாகவே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஒரு 20:2 பேசியிருக்கார் பைபிளில். 20:2 அந்த 2யுமே பேசுனா கிரேஸ் எது, கிரியை எது, தேவன் வந்து எதை வந்து சக்ஸஸ் எதை வந்து ரெகக்னைஸ் பண்ணார், எதை ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். 2 மனிதர்கள் வீடு கட்டினார்கள்ன்றார் பார்த்தீங்களா. அதில் ஒருத்தன் கண்மலையின் மீது கட்டினான். ஒருத்தன் சொல்லுங்கள், நான் ஏன் வீடே கட்ட முடியல, நீ என்ன நீள்தீங்க என்ன சாரி, ஒருத்தன் கண்மலையில் கட்டினா, இன்னொருத்தன் சொல்லுங்கள் எங்கே இருக்குது அந்த வசனம்? மத்தேயு 7:24. 2 வகையான அஸ்திபாரங்கள். அடுத்து அஸ்திபாரம்ன்றே கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன். ஆனால் கிறிஸ்து இல்லாத ஒரு அஸ்திபாரம் இருக்குது. வாசிப்போமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணல். அடுத்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பார்த்தீங்களா? இங்கே நல்லா கவனிங்களேன். என்ன, இந்த பில்டிங் சும்மா விழுகலைங்க. எல்லோரும் என்ன பாருங்கள், அடுத்த வருஷம் இந்த ப்ராசஸ் இது புரிஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பில்டிங் சும்மா விழுகலை, ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. திடீர்னு கொரோனா வந்தவுடனே தடதடன்னு விழுந்து, ஆண்டவரே நாங்கள் பாவின்ட்டேன். திடீர்னு புயல் வந்தோடனே இடிஞ்சிரும். இந்த பில்டிங்கு மண்ணில் கட்டுறாங்கல்ல, சுயநீதி. இது வந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் உபவாச கூட்டத்துக்கு போய் நொறுங்கிட்டோம், ஆண்டவரே நொறுங்கிட்டோம். எத்தனை தடவை எடுத்து கட்டுவீங்க? இப்போ புரியுதா ஏன் வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து பிரச்சனை வரும்போது அவங்களுடைய அஸ்திபாரம் நொறுங்கிடுது. பிரச்சனை வர நேரத்தில் நான் ஒரு நீதிமான் ஆண்டவரேன்னு பேச முடியுதா? முடியல. பாருங்கள், பிரச்சனை வராத வரைக்கும் அமைதியாக இருக்கேன். பிரச்சனை வந்தோன்னு நான் பாவி. அப்போ இவ்வளோ நாள் கட்டின பில்டிங் என்ன ஆச்சு? நொறுங்கிருச்சு. ஏன் நொறுங்குச்சு? மணல் மீது அஸ்திபாரம் போடப்பட்டது. மணல் என்பது என்ன? பிதா சொன்னார் ஆதாமை பார்த்து, நீ மண்ணாக இருக்கிறாய் அப்படின்னாரு. அந்த ரெஃபரன்ஸ் வசனத்தை நீங்கள் எழுதிக்கங்க. எங்கே இருக்குது? ஆதியாகமம். நீ மண்ணாக இருக்கிறாயினார். அப்போ நான் வந்து மண். எதையாச்சும் நான் என்னுடைய சுய முயற்சியில் செஞ்சால் அந்த பில்டிங் எது மேலே கட்டப்படுற பில்டிங்? மண் மேலே கட்டப்படுற பில்டிங். அது என்ன ஆயிரும்? விழுந்துடும். இத்தனை நாள் இதை செஞ்சால் இது கிடைக்கும், அத்தனை நாள் அது செஞ்சால் அது கிடைக்கும் என்கிற முயற்சியிலே மனிதன் போகும்போது, தன்னுடைய சுய முயற்சியிலே கிறிஸ்தவ வாழ்க்கை கட்ட எடுக்கிற எல்லா முயற்சியும் மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஆதியாகமத்தில் இருக்கு. எடுத்துட்டிங்களா? ஆதியாகமம் 3:19. மண் மீது கட்டப்படுகிற கட்டிடம் என்பது சுய முயற்சியின் மீது. கிருபை ஏன் படிக்க வேண்டும் என்பதை தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுய முயற்சியின் மீது. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு 7:24-27 வரைக்கும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலை ஒன்று மண், இன்னொன்று கன்மலை. கன்மலை எது? 1 கொரிந்தியரில் வருது. அந்த கன்மலை கிறிஸ்துவே.
எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூடச் சென்ற ஞானக்கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட கட்டிடம். கிறிஸ்து தான் அஸ்திபாரம்ன்றது, கண்மலைன்றதுக்கு இன்னொரு வசனம் சொன்னேன், ரெஃபரன்ஸ் என்னது? 1 கொரிந்தியரில் போடப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறானென்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு, இங்கே கண்மலை கிறிஸ்து. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எது மேலே தான் கட்டணுன்றீங்க? பைபிள் சொல்லுது இயேசு செஞ்சது. அதான் பவுல் சொல்கிறாரு 3:10, நான் புத்தியுள்ள சிற்பாசாரியன் போல அஸ்திபாரம் போட்டேன். அஸ்திபாரம் யார்? இயேசு. அப்போ பவுலோட பிரசங்கமெல்லாம் எது தான் சொல்லுங்கள்? இயேசு 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 இயேசு. என் பிள்ளையை நான் தூக்கி வச்சுருக்கேங்க. இப்போ என் பிள்ளை யாரோட ஸ்ட்ரென்த்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறான், உட்காந்துருக்கிறான்? என்னுடைய ஸ்ட்ரென்த்து, என் ஸ்ட்ரென்த்து மேலே அவன் இருக்கிறான். இதில் அவன் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் கிறிஸ்து முடித்ததின் மீது நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். கிரியையின் மீது கட்டப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை மணல் மீது கட்டப்பட்ட கட்டிடம். கிருபையின் மீது கட்டப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை கண்மலையின் மீது கட்டப்படுகிற கட்டிடம். இப்படி சொல்கிறாங்க. காசு கொடுத்து கட்டினா அது மண் மீது கட்டுறதான், ஓசியில் கட்டினா அது கண்மலையில் கட்டுறதான். ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? காசு கொடுத்து கட்டினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், காசு கொடுத்து கட்டினா அது வீக்காக தான் இருக்கும். ஆனால் நான் கொடுத்த காசில் மேலே நீ கட்டினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்மளை வர சொல்கிறார். இப்போ யாரெல்லாம் வருவா? ஐயா என்கிட்ட ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஏழைப்பாளையெல்லாம் ஓசிக்கு வந்துடுவான். கொஞ்சம் காசு வச்சுருக்கிறவன், கொஞ்சம் அகராதியாக இருந்து அவன் தான் என்ன செய்வான்? நாங்கள் இது பண்ணோம்ல, அது பண்ண எதுவுமே முடியலன்றவன் ஈஸியாக வந்துடுவான் கிறிஸ்துட்ட. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டான். நாங்கள் 2 நாள் உபவாசித்தோமே, அவன் வரல பாருங்கள். அந்த 2 சொன்னேன்ல, அதில் இந்த 2 வரும். 2 பேர் கட்டடம் கட்டினாங்க, அதில் ஒன்று நின்றுச்சு, ஒன்று போச்சு. அடுத்த 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. நான் அடுத்த லெசனில் அந்த 2 எத்தனை 2 வருதுன்னு பார்ப்போம். அதில் ஒருத்தன் பாவி கிருபைன்னா, இன்னொருத்தன் கிரியைன்னா. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான்றார். ஆனால் மதம் எதை அட்ராக்டிவாக காட்டும்? கிரியை தான் காட்டும். நான் தசமபாவம் செலுத்துகிறேன், வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், இது எல்லாம் நான் செய்கிறேன் இல்லை சார். அப்போ மதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாமே கிரியையின் உபதேசம். உபவாசம் அது இது இதெல்லாம் பேசுகிறது. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறான் கிருபையாயிரும்ன்றான். இவன் தாண்டான்னு கிறிஸ்தவம். எல்லாமே பிசாசு உல்ட்டா பண்ணி வச்சிட்டான். அதனால தான் கன்ஃபியூஷன். எதெல்லாம் பூமி அட்ராக்டிவாக இருக்குதோ அதெல்லாம் தேவன் குப்புன்றார். அதனால தான் இந்த பக்தி மார்க்கத்து மாதிரி இருக்கிற சில பிரசங்கங்கள்லாம், அந்த தியாகம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால இல்லை உலகத்தானாக இருந்தானா கூட அது இருக்குதுல்ல. அதைத்தான் இயேசு சொன்னார், மனுஷனுடைய பார்வைக்கு மேன்மையாக இருக்கிறவைகள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது. ஸோ கிருபையோட இன்ட்ரடக்ஷனில் அதை பற்றி நம்ம எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ 2 அஸ்திபாரங்கள் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? நாம் ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம் சிலுவை, அறையப்பட்ட இயேசு. இன்னொரு அஸ்திபாரம் இருக்கிறது, அது மணல் மீது கட்டப்பட்டது. ரைட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், கொஸ்டின் பேப்பரில் க்ளீனாக எழுதிருங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 3:10-11.
எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறானென்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேற அஸ்திபாரம் போடுறதுக்கு ஒருத்தனாலும் கூடாதுன்றார். அடுத்து வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாடானது அதை விளங்கப் பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். பிரச்சனை வரும்போது தெரியுங்க, அப்போ நீதிமான் யாரு? இந்த இயேசு கிறிஸ்து முடிச்சதுனால நீதிமான்றான் பாருங்க, அவன் நிற்பான். ஆனால் யாரெல்லாம் சுய நீதியில் கட்டப்பட்டானோ அவன் நிற்க மாட்டான். 14-15 வாசிச்சிட்டிங்களா? வாசிங்க. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அடுத்து ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அஸ்திபாரத்தை பற்றி பைபிள் பேசுது. அக்னி வரும்போது அதை சோதிக்கும். அப்போ சரியான அஸ்திபாரத்தில் கட்டுறது நிற்கும். இன்னொரு அஸ்திபாரத்தை பற்றி ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2:19 வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்காங்க. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம். முந்தின வசனத்தை வாசிங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகி. சத்தியம் என்ன? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும்னார். அந்த சத்தியம்ன்றது என்னன்னா, நல்லா கவனிக்கணும். கிருபையும் சத்தியமுன்றாங்களா, அந்த சப்ஜெக்டில் நம்ம பேசுவோம். இதை சத்தியம் நான் என்ன நினச்சிட்டேன், வேறு ஏதோ சொல்கிறான். சத்தியம்ன்றது என்னென்னா, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை சிலுவையில் செஞ்சு முடிக்கிறார்ல, அதுதான் சத்தியம். பிலாத்து கேட்குறான், சத்தியமாவது என்ன அப்படின்றான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்லப்பா, இதுதான்ப்பா சத்தியம்ன்றது. பிலாத்துக்கு முன்னாடி அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சத்தியம் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அந்த சத்தியம்தான் என்னென்னா ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரை வருகிற அந்த நூல் தான் சத்தியம். விழுந்து போன மனுக்குலத்துக்காக தேவன் காரியத்தை முடித்து நம்மை மறுபடியும் மீட்டுக்கொள்வது சத்தியம். இது சத்தியத்தை பற்றி படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இந்த சத்தியம்தான் உறுதியான அஸ்திபாரம். சிலுவையில் இயேசு முடித்தார் என்கிற அந்த சத்தியம்தான் உறுதியான அஸ்திபாரம். சரி, இந்த சிலுவையிலே முடிக்கப்பட்ட இயேசுவின் கிரயத்தினாலே இப்பொழுது நீங்களும் நானும் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நீதிமான்களாக இருக்கிறோமா? இனிமே நீதிமான் ஆக போகிறோமா? நீதிமான் ஆயிட்டீங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆக போகிறீங்களா? ஆயிட்டீங்களா? ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பயங்கரமான வார்த்தை. ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் நீங்கள் சொல்லணும், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். இது என்ன டென்ஸுங்க? அது நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், அது பாஸ்ட் டென்ஸு. இருக்கிறேன், அது ப்ரெசன்ட் டென்ஸு. இல்லை, ஒன்று முடிஞ்சிருச்சு, ஒன்று கண்டினியூ ஆகிட்டுருக்கு. என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நான் நீதிமான் ஆகிட்டேன், ஆகி அப்படியே இருக்கிறேன். நீதிமான்ற ஸ்டேட்டில் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறதுனால நீங்கள் வெள்ளை கிடையாது. கண்ணாடி எதை காட்டுதோ அதுதான் நீங்கள். அப்போ நீங்கள் பாவி நினைக்கிறனால நீங்கள் பாவி கிடையாது. வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 5:9.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பார்த்தீங்களா? திரும்பவும் பைபிள் சொல்லுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு நமக்கும். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் யாருன்னு பைபிள் சொல்லுது? நீதிமான் சொல்லுது. உங்கள் பாவத்தை இனிமே மன்னிக்க போகிறாரா, இல்லை ஏற்கனவே மன்னிச்சிட்டாரா? எதிர்கால பாவங்களை இயேசு மன்னிப்பதில்லை, மன்னித்து விட்டார் என்பது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், சிலுவையில் இருக்கார். இங்கே தானே பாவங்களை மன்னிக்கிறாரு. பிதாவே அவர்களுக்கு மன்னி, இவங்களுக்கு இன்னதென்று செய்ய அறியாது இருக்கிறார்கள்னு ரோமர்களுக்கு மட்டும் ஜெபிக்கலை, ஒட்டுமொத்த உலக. உங்கள் பாவம் எங்கே மன்னிக்கப்பட்டுச்சு சொல்லுங்கள்? சிலுவையில் தானே மன்னிக்கப்பட்டுச்சு. மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் பாவம் நீங்கள் எங்கே செஞ்சீங்க? இல்லை உங்கள் பாவத்தை சொல்லுங்கள். 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாவம் பண்ணுறீங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னைக்கு தேதி என்னங்க? மே 19. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஜூன் மாதம் ஒரு பாவம் செய்ய போகிறோன்னு வச்சாங்களேன். இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா இதுக்கு பேர் எதிர்கால பாவம். இது பெரிய ராஜ துரோகம் சார். நீங்கள் ஜூன் மாதம் எதிர்கால பாவத்துக்கு மன்னிச்சிட்டாருன்னா அப்போ நீங்கள் இடையில ஒரு வரி அவங்க சேர்ப்பாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது சொல்லவே இல்லை. நம்ம அது அவங்க சேர்க்குறது வழக்கமாக கடைசியாக 2 வரி அவங்க சேர்ப்பாங்க, அது அவங்களோட தவிர. ஆனால் நான் இப்போ ஜூன் மாத பாவத்தை மன்னிச்சிருந்தேன், எதிர்கால பாவத்தை மன்னிக்கலைன்றாங்க. கடந்த கால பாவம் தான் மன்னிச்சிருக்காரு. கடந்த கால பாவம்னா மே 18 மன்னிச்சிட்டாரா? அதை ஒத்துக்கிறாங்க, மன்னிச்சிட்டார். மே 18 உனக்கு தாண்டா கடந்த காலம், ஆனால் சிலுவைக்கு எதிர்காலம். கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா போன மாத பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. சிலுவைக்கு அது கடந்த காலம் கிடையாது, சிலுவைக்கு அது எதிர்காலம். இயேசு சிலுவையில் கடந்த கால பாவத்தை மட்டும் மன்னிச்சாருன்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். எவனையுமே புதிய ஏற்பாட்டில் மன்னிக்கலன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் மன்னிச்சிட்டாருன்னா கடைசியாக பிறக்க போகிறான் பாருங்க ஒருத்தன் இந்த பூமியில், அவன் பாவம் வரைக்கும் மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஒன்று நீ டோட்டலாக சொல்லு, நியூ கவர்னன்ட்டில் எவன் பாவத்தை மன்னிக்கலை, அவர் செத்ததுக்கு முன்னாடி இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லு. இல்லை எதிர்காலத்து பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அது எப்படி 2010 வரைக்கும் எதிர்காலமா? இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் அவர் செய்து முடித்தார். ஸோ இது கிருபையும் ரட்சிப்பும் பாவம் மன்னிப்புன்ற இடத்துல நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ எதுக்கு இதை பேச வந்தோம்? இப்போ இப்படி முடிச்சிட்டாரு, நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு உங்களை எதிர்மறையான இடத்திற்கு கொண்டு செல்கிறதா அல்லது நேர்மறையான இடத்துக்கு கொண்டு செல்கிறதா? ஒரு பையன் வீட்டு பாடம் எழுதலை, அவனை மன்னிக்க மாட்டேன், வீட்டை விட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போடான்னு அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ அவன் சினிமாவுக்கு போகிற வாய்ப்பு இருக்கா? இல்லை மன்னிச்சு உனக்கு கிளாஸில் உட்கார வச்சிட்டீங்க, இப்போ சினிமாவுக்கு போக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் வெளியே அனுப்பினா வாய்ப்பு இருக்குது சினிமா பார்க்க, ஆனால் மன்னிச்சிட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா திரும்ப உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். ஸோ வெளியே தள்ளுவது இன்னும் மோசமானவனாக அவனை மாற்றுகிறது, உள்ளே எடுத்துக்கொள்வது அவனை இன்னும் பரிசுத்தவனாக தான் மாற்றுது. எல்லாத்துக்கும் மேலே இயேசுநாதரை பார்த்து ஒன்று செஞ்சார்னா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்றத நிப்பாட்டிக்கணும். அவர்கிட்ட போய் அட்வைஸ்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ பழைய ஏற்பாடும் இந்த அஸ்திபாரத்தை தான் பேசுகிறது. வாசிப்போம், ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லிட்டார். ஒரு அஸ்திபாரத்தை நான் வைக்கிறேன், அது திட அஸ்திபாரமாக இருக்கும், அது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன், பதறவே மாட்டான். எத்தனை பேர் பதறாமல் இருக்கிறீங்க? ஆமாம். அதனால கொரோனா வந்தப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்களாம் பதறலை. எவன்லாம் மணலில் கட்டினானா அவன் பதறினான். அதன் மீது நம்பிக்கையாக இருக்கிறன்னு பதறுவதில்லை. ஏசாயா சொன்ன புதிய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு என்று பவுல் சொன்ன அந்த அஸ்திபாரத்தை பற்றி அதற்கு முன்பாக 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி ஒரு அஸ்திபாரத்தை நான் போடுவேன், அதில் தான் என் ஜனங்கள் கட்டப்படுவார்கள், ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். 1 பேதுரு 2:6 பேதுரு இதே வசனத்தை கோட் பண்ணி இன்னொரு இடத்துல பேசுகிறார். 1 பேதுரு 2:6 வாசிங்க. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பார்த்தீங்களா? மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, அதே தான் பவுல் எழுதுறாரு இந்த அஸ்திபாரத்தை பற்றி. ரோமர் 9:33. இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஒரே வசனத்தில். ஏன் 4-5 வசனம் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கொடுக்குறோம்னா, வெளியிலேருந்து ஒருத்தன் கேட்கும்போது ஒரு ஆழமான ஒரு வேத என்ன சொல்ல ஒரு வசனத்தின் அடிப்படையில், ஆதாரத்தோட அடிப்படையில் ஒன்றை செய்வது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இத்தனை வசனம் சொல்லியிருக்கு, அவர் தான் அஸ்திபாரம்ன பிறகு இதுக்கப்புறம் ஒருத்தன் சுய பலத்தில் அஸ்திபாரத்தை போட்டால் அது தவறு என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக தான் இத்தனை வசனம் எடுக்கிறோம். வாசி ரோமர் 9:33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. பார்த்தீங்களா? அந்த விசுவாசமாக இருக்கன்னு வெட்கப்படுவதில்லை, பதறுவதில்லை அவர் சொல்கிறார். ஏசாயா வெட்கப்படுவதில்லை இவர் சொல்கிறாரு. பேதுரு அதே சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு விஷயத்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எதில் சொல்லுங்கள்? இயேசு தான் அஸ்திபாரம். அவர் முடித்ததிலிருந்து தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். அவர் வாங்கின அடியில் தான் நான் குணமாக இருக்கிறேன். அவர் சிந்தின இரத்தத்தில் தான் நான் நீதிமானாக இருக்கிறேன். மற்றபடி என்னுடைய செயல்கள் எதுவுமே கிடையாது என்பது. இதனால தான் இந்த கல்லுக்கு பேர் இடரலின் கல். நிறைய பேருக்கு இது இடரலாக இருக்குது. உபதேசங்கள் நான் சொல்லும்போது ஒரு 10 உபதேசங்கள் பேசுவேன். அதில் இந்த உபதேசத்துக்கு பேரே இடரலின் உபதேசம். ஏன் சார் இதை சொன்ன நிறைய பேர் இடர்றாங்கன்னா அதுக்கு பேரே இடரலின் உபதேசம். கிருபையின் உபதேசத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? ஆமாம், இடரலின் உபதேசம். சும்மா இருக்கவனே இடரை விட்டு போயிடும். ஓகே, அப்போ ஏன் கிருபை படிக்க வேண்டும்? அதாவது சிலுவையில் கிறிஸ்து முடித்தது தான் கிருபை. ஏன் அதை படிக்க வேண்டும்? அதுதான் உண்மையான அஸ்திபாரம். முடிஞ்சு ஒரு லெசன். நாம் ஒரு கட்டிடம் இதில் பார்த்தது. நாம் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய அரண்மனை. அதுக்கு அஸ்திபாரம் சிலுவையிலே முடித்த கிரியை. அஸ்திபாரம் எப்போவுமே வெளியே தெரியாது, அது தன்னை மறைச்சி தான் இருக்கும். அப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சு முடித்த அந்த மறைவான வேலையின் மீது தான் நான் மாளிகையாய் கட்டப்பட்டு எழும்பி நிற்கிறேன். என்னில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், என்னில் காணப்படுகிற சகல கிரியைகளும், வரங்களும், வல்லமையும், இது எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் இயேசு சிலுவையிலே முடித்தது என்பதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் பண்ண ஜெபம், நான் பண்ண உபவாசம், நான் பண்ண காரியங்கள் கிடையாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் மணல் மேலே கட்டுறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அதுலேயும் கட்டிக்கலாம், இதுலேயும் கட்டிக்கலான்னு நான் பேச முடியாது. ரெண்டுலேயும் கட்டினீங்கன்னா ரெண்டும் நிற்கும், காற்றடிக்கிற வரைக்கும், அடிக்காத வரைக்கும். காற்று அடிச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அது காமிச்சு கொடுத்துரும்.
ஓகே, இதை நம்ம முடிச்சிடுவோம். நான் ஒரு ஆலயம், என்னுடைய அஸ்திபாரம் வந்து இயேசு கிறிஸ்து, மணல் என்பது இன்னொரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை வைத்து பழைய ஏற்பாடும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம், அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்க. 2 தீமோத்தேயு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. இந்த கிருபை இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் பலப்படணும். இன்னும் நான் பலப்பட விரும்புகிறேன்னா இன்னும் நீங்கள் கிருபையில் தான் பலப்படணும். இந்த கிருபையில் தான் 2 பேதுரு 3:5 சொல்லுது, இந்த கிருபையில் தான் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்ன செய்யணும் சார்னா, கிருபையில் வளரணும். இந்த கிருபையை பற்றிய இன்னும் நான் அதிகமாக உணர கிருபையில் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதாவது ஒய் கிரேஸ், இட் இஸ் த ஃபவுண்டேஷன், ரைட் ஃபவுண்டேஷன். இட் இஸ் த ரைட் ஃபவுண்டேஷன். உண்மையான அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்பதற்கு ஒரு 10 வசனம் பார்த்துருப்போமா? குறைஞ்சது 10 வசனம் பார்த்துருப்போம். அந்த அஸ்திபாரம் இயேசுதான்றதுக்கும் வசனம் பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லிட்டாங்கன்றதுக்கு வசனம் பார்த்தோம். இதை தாண்டி ஒருத்தன் மணல் மேலே வீடு கட்டுன்னு நினச்சான்னா அது வந்து துணிகரம் தான். அஸ்திபாரம் சரியில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தும்.